சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூன் மாசம் 2020 வருஷம் சாத்தான்குளம் அப்படிங்கிற ஊர்ல அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல 2 அப்பாவிகள் மேல நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதல்கள், அதனால பரிதாபமா இறந்து போன பென்னிக்ஸ் மற்றும் அவருடைய அப்பா ஜெயராஜ அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்மளுமே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வழக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னுமே நீதி கிடைக்காத இந்த நிலைமையில இப்ப சரியா 5 வருஷம் கழிச்சு அதே ஜூன் மாசம் திரும்பவுமே போலீஸுடைய கஸ்டடியில நடந்த ரொம்பவே கொடூரமான சித்திரவதைகள், அதனால பரிதாபமா உயிரை விட்ட ஒரு இளைஞரை பற்றிய செய்திகள் திரும்பவுமே கேட்கிற எல்லாத்தையுமே பதைபதைக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் அந்த இளைஞர், அவர் என்ன பண்ணாரு, எதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி போலீஸுடைய கஸ்டடியில அவருக்கு என்னதான் நடந்துச்சு, திருடு போன நகைய அவர் எடுத்தாரா, ஃபர்ஸ்ட் உண்மையாகவே நகை காணாம போச்சா இல்ல அதுவே ஒரு பொய்யா, சாதாரண ஒரு நகை திருட்டு கேஸ்ல போலீஸ் இந்த அளவுக்கு மும்முரம் காட்டியிருக்காங்க அப்படின்னா அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அந்த லேடி சொன்ன உடனே இவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு யாரு மூலமா அந்த லேடி பிரஷர் கொடுத்தாங்க. முதல்ல அந்த லேடியே ஒரு ஃப்ராட் தான், அது மட்டும் இல்ல நகையே காணாம போகல அதுவே ஒரு பொய் அப்படின்னு இப்படி பல கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் சோசியல் மீடியால மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒரு புதிய ட்விஸ்ட் நியூஸ் சேனல் அண்ட் மீடியா மூலமா இந்த கேஸ்ல வெளிவந்துட்டே இருக்கு. அப்படி இந்த கேள்விகள் சந்தேகங்களுக்கான பதில்கள் என்ன, இப்ப அவருடைய கொடூர மரணத்திற்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இந்த 2 நாட்களா இந்த சம்பவத்தை பத்தி வெளிவந்த எல்லா நியூஸ் ரெஃபரன்ஸ் மீடியா ஹவுசஸ் வெளியிட்ட செய்திகள் அப்படின்னு எல்லாத்தையுமே முழுசா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க கேட்கும் பொழுது இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா அப்படின்னு நம்மள சந்தேகப்பட வைக்கிற அளவுக்கான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கிற மடப்புறம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் மாதவி. 15 வருடத்திற்கு முன்னாடியே தன்னுடைய கணவரை இழந்த மாதவி இட்லி மாவு வியாபாரம் பண்ணி தன்னுடைய 2 பசங்களையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பெரிய பையனுடைய பேரு அஜித் குமார், சின்ன பையனுடைய பேரு நவீன் குமார். 10வது வரைக்கும் படிச்ச அஜித் குமார் குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை கைவிட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்த அஜித் குமார் கடைசியா ஒரு தனியார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இதே டைம்ல அஜித்துடைய தம்பி நவீன் ஐடிஐ படிச்சு முடிக்கிறாரு. வசதி வாய்ப்பு அப்படின்னு பெருசா எதுவுமே இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்ல கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒப்பந்த காவலாளி வேலை காலியா இருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்ட அஜித் குமார் சொந்த ஊர்லயே, அதுவும் அவருடைய வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த ஒரு வேலை கிடைச்சதால அந்த டெம்பரரி வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு. மாசம் 10,000 சம்பளம், ஆனா 3 மாசம் கழிச்சு தான் தருவோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஓகே சொன்ன 29 வயதான அஜித் குமார் இன்னும் முழுசா முதல் மாச சம்பளத்தை கூட கையில வாங்கல. அவரு வேலையில சேர்ந்து 3 மாசம் கூட ஆகல. இன்னும் கல்யாணம் காட்சி அப்படின்னு எதுவுமே நடக்கல. அதுக்குள்ளேயே அவர் மேல திருட்டு பழி சுமத்தப்பட்டு போலீஸ் விசாரணை அப்படிங்கிற பேர்ல அனுபவிக்க கூடாத கொடூர சித்திரவதைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு இதுக்கு மேல இந்த சித்திரவதைகளை தாங்க தன்னுடைய உடம்புல சக்தி இல்ல அப்படிங்கிற நிலைமையில பரிதாபமா உயிரை விட்டுருக்காரு. இப்ப தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கிற இந்த கொடூர கஸ்டோடியல் டெத்ல அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை இப்ப டீடைலா பார்த்துடலாம். பத்ரகாளியம்மன் கோவில்ல அஜித் குமார் காவலாளியா சேர்ந்ததுல இருந்து ஜூன் 26, 2025 வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜூன் 27 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதாலையும் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் அந்த ஏரியால ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படிங்கறதாலையும் அன்னைக்கு கூட்டம் வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமா தான் இருந்திருக்கு. அப்படி அதிகமான கூட்டம் இருந்துமே எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு லேடி 76 வயசான அவங்களுடைய அம்மா சிவகாமியோட அந்த கோவிலுக்கு கார்ல வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க அவங்களுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படிங்கறதால அங்க டியூட்டியில் இருந்த அஜித் குமார் கிட்ட வீல் சேரை கேட்டிருக்காங்க. அவருமே உடனடியா வீல் சேரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உடனடியா தன்னுடைய கார் கீய அவர்கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கறதால அங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த அவருடைய நண்பர்கிட்ட கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோயில்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்த நிகிதா கிட்ட கார் சாவியை ஒப்படைச்ச அஜித் குமார் அப்படியே கொஞ்சம் தயங்கி நிக்கிறத பார்த்து நிகிதா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, என்னோட நண்பர்கள் தான் காரை ஓட்டிட்டு போய் பார்க் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க, சோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அப்படி அவர் காசு கேட்டதால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இத ஜேர்னலிஸ்ட் சிவசுப்ரமணி அவருடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காரு. ரெஃபரன்ஸ்
கவுன்சிலிங்ஸ் கொடுத்துருக்கேன், தேவை அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சூழ்நிலையில தான் அங்கிருந்து காரை எடுத்துட்டு போன நிகிதா அடுத்த 20 நிமிஷத்துல அங்க திரும்பவும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்த அவங்க தன்னுடைய கார்ல வச்சிருந்த 9.5 சவரன் நகைகளை காணோம் அப்படின்னும், மேலும் தன்னுடைய பர்ஸ்ல 5000 ரூபாய் வச்சிருந்ததாகவும் அதுல இப்ப 2500 ரூபாயை காணோம் அப்படின்னும் கோயில் நிர்வாகிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகைகளும் பர்ஸும் கார்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதாலையும், அந்த கார் சாவிய அவங்க அஜித்குமார் கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதாலையும் கோயில் நிர்வாகிகள் அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போனவரு அதை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும், என்னுடைய நண்பர்கள் தான் காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் மேல நம்பிக்கை இல்லாத கோயில் நிர்வாகமும் நகை காணாம போயிருச்சு அப்படின்னு சொன்ன நிகிதாவும் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவரும் பண்றாங்க. ஆனா போலீஸ் கிட்டையும் அஜித்குமார் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய நண்பர்கள் தான் காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் அவருடைய நண்பர்களான அங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த அருண்குமார் அண்ட் வினோத்குமார் இந்த 2 பேரையுமே கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுமே கார்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க எதையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அஜித்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட அவருடைய அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்டயும் நகைய நான் எடுக்கலாமா அப்படின்னு அஜித் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இப்படி விசாரணை போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு ஒரு ஸ்பெஷல் டீம் அங்க வர ஆரம்பிக்குது. போலீஸ்னா நிறைய ஸ்பெஷல் டீம் இருக்கும், ஒவ்வொரு டீமும் கிரிட்டிக்கலான பல கேஸ்களை டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஸ்பெஷல் டீம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கும் இந்த நகை காணாம போயிருச்சு அப்படிங்கிற கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க விசாரிக்க வந்ததே இந்த நகை காணாம போன விஷயத்தை தான். கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 மணி நேரத்துல, அதுவுமே திருப்புவனம் போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு எதுக்கு இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதே கேள்வி நமக்கு மட்டும் இல்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பிரான்ச்சில் இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் வந்திருக்கு. நீதிபதிகளும் இப்ப அதே கேள்வியை தான் போலீஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புகார் கொடுத்து 2 மணி நேரத்துல எப்படி ஸ்பெஷல் டீம் இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணாங்க, அதுவும் எஃப்ஐஆர் கூட போடல, அதுக்குள்ள எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் ரொம்பவே காட்டமா கேட்டிருக்காங்க. அதுக்கு சோசியல் மீடியால நியூஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற பதில கேட்டு ரொம்பவே டென்ஷனான ஜட்ஜஸ் போலீஸ் மாமூல் வாங்குற காட்சிகள் சோசியல் மீடியால கொட்டி கிடக்குது. அந்த ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு 2 மணி நேரத்துல இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப ஜட்ஜஸ் எப்படியெல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த தனிப்படை வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அதிரடியா ஸ்டேஷனுக்குள்ள வந்த அந்த ஸ்பெஷல் டீம் இந்த கேஸை நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அஜித்குமாரையும் அவருடைய நண்பர்களையும் விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அங்கிருந்த அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ, உங்களுடைய விசாரணையை இந்த ஸ்டேஷன்ல பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. சோ உடனடியா டிரைவர் உட்பட 6 பேர் இருந்த அந்த ஸ்பெஷல் டீம் அவங்கள தோப்பு கால்வாய் அப்படின்னு ஆள் நடமாட்டமே இல்லாத வெவ்வேறு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணதா சொல்லப்படுது. அப்படி நைட் எல்லாம் எங்கேயோ வச்சு அவங்களை சித்திரவதை பண்ணவங்க மறுநாள் காலையில, அதாவது ஜூன் 28 அன்னைக்கு அஜித்குமாரை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்த அவங்க அங்கிருந்த பீரோ உட்பட பல இடங்களையும் சோதனை போட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே நகைகள் கிடைக்கல. அப்படிங்கறதால வீட்டுல இப்ப தூங்கிட்டு இருந்த அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமாரையும் எழுப்பி விசாரணைக்காக கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அடர்த்தியான தோப்புக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போனவங்க நவீன் கிட்ட, உன்னுடைய அண்ணன் நகைகளை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டு சொல்லு அப்படின்னு அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நவீன் கிட்டையும் ஒரே ஒரு பதில தான் சொல்லியிருக்காரு அஜித்குமார், அது நான் நகையை எடுக்கல அப்படிங்கறதுதான். இப்ப இதை கேட்டு டென்ஷனான போலீஸ் அஜித்துடைய கண்ணு முன்னாடியே அவருடைய தம்பி நவீன காட்டு மிராண்டித்தனமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி அடி வாங்கறத பார்த்தாவது அவர் நகைகளை எங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவுமே அவர்கிட்ட இருந்து அதே பதில் தான் வந்திருக்கு. இதனால இன்னுமே டென்ஷனான போலீஸ் அஜித்தை முட்டி போட வச்சு அவருடைய கைகளை பின்னாடி கட்டிட்டு காட்டுத்தனமா கண்மூடித்தனமா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாக்கு வறண்டு போய் தண்ணி தண்ணி அப்படின்னு அவர் அலறும் போதெல்லாம் தண்ணி கூட கொடுக்காம மிளகாய் தூளை கரைச்சு அவருடைய வாயிலையும் காதுகள்லயும் அவருடைய பிரைவேட் பார்ட்லயும் ஊத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிளகாய் தூள் அவருடைய கண்கள்லயுமே தூவப்பட்டதா இந்த வழக்குல அஜித் சார்பா ஆஜரான வக்கீல் ஹென்றி சொல்லியிருக்காரு. ஆனா
கண்கள்ல மிளகாய் தூள் தூவுனாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தின உறுதியான தகவல்கள் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. பட் அது எல்லாத்தையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி மிருகத்தனமான சித்திரவதைகளை தாங்குவான்? சோ இந்த கொலைவெறி தாக்குதல்களை தாங்க முடியாத அஜித் மெல்ல மெல்லமா வாயை திறக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அஜித் சொன்னது, நகைகளை நான் தான் எடுத்தேன், அத கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துல பதுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கறதுதான். உடனடியா அவங்கள அழைச்சுக்கிட்டு அவங்களுடைய வேன் கோவிலை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்ப நவீன் மற்றும் அஜித்துடைய நண்பர்களை வேன்லயே இருக்க வச்சுட்டு அஜித்தை மட்டும் கூட்டிட்டு அந்த மாட்டு தொழுவத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போன உடனே நகைகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அஜித் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நகைகளை நான் எடுக்கல, எங்கேயும் பதுக்கியும் வைக்கல, அடி தாங்க முடியாம கொஞ்ச நேரமாவது அடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எடுத்தேன் அப்படின்னு பொய் சொன்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத கேட்டு கோபத்துடைய உச்சிக்கே போன போலீஸ் அந்த இடத்துல கையில கிடைச்ச பிளாஸ்டிக் பைப்ஸ், இரும்பு ராடு, மரக்கட்டைகள் அப்படின்னு கையில கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு அஜித் குமார் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவருடைய அலறல் சத்தம் அங்க கோயிலுக்கு வந்தவங்க, அங்கிருந்த வியாபாரிகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு. உயிர் போற வழியில அவரு துடிச்சிட்டு இருந்ததும் அவருடைய மரண ஓலத்தை கேட்டும் அடிக்கிறது போலீஸ் அப்படிங்கறதாலையும் எதுவுமே செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் சக்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கோயில் ஊழியர் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற அந்த டாய்லெட்ல இருந்து இந்த கொடூர தாக்குதலை வீடியோ எடுத்திருக்காரு. மொத்தமே 15 செகண்ட்ஸ் தான் இருந்தாலுமே அந்த வீடியோ தான் இந்த வழக்குல மிக முக்கியமான ஒரு சாட்சியா மாறி இருக்கு. அந்த கிளிப்பிங்ஸை இப்ப போடுறேன் பாருங்க. டாய்லெட்ல மறைவா இருந்து தான் எடுத்திருக்காரு, இன்னுமே முழுசா எடுத்திருக்கலாமே, அது இன்னுமே ஒரு வலுவான சாட்சியமா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யூனிஃபார்ம் இல்லாம லுங்கி, டிஷர்ட், பேண்ட் அப்படின்னு படு லோக்கலா கிட்டத்தட்ட கூலிப்படை ஆளுங்க மாதிரி செயல்பட்டு இருந்த அவங்கள பார்த்து பயம் வரதானே செய்யும். நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா? அதே தான் அவருக்கும் தோணிருக்கு. வீடியோ எடுக்கவே அவருடைய கை அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ நம்ம மாட்டிக்குவோமோ, இப்படி நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சா நம்மள அவனுங்க என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு நான் பயந்து போனதாகவும், அதனாலதான் வீடியோவை முழுசா எடுக்கல அப்படின்னு கோர்ட்ல ஆஜராகி அவர் சொல்லியிருக்காரு. எஸ்டிஐ கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அஜித் குமார் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு அடி விழுகும் போதும் ரொம்பவே பலகீனமா அதை கையால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய வாயிலிருந்து பெருசா அலறல் சத்தம் எதுவுமே வரல. சோ அப்பவே அவர் இறுதி நிமிஷங்களை எண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறத பாக்குற எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி அந்த மாட்டு தொழுவத்துல வச்சு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த போலீஸ் கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வேன்ல இருந்த நவீன் மற்றும் அஜித்துடைய நண்பர்களான அருண்குமார், வினோத்குமார் அண்ட் இன்னொரு காவலாளியான பிரவீன்குமார், இவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு நண்பர் போலீஸ் அடிச்ச அடியில அஜித் மோசன் போயிட்டார் அப்படின்னும் அவருடைய யூரின் சிகப்பு கலர்ல ரத்தத்தோட வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, அஜித் குமார் எவ்வளவு பயந்து போயிருப்பாரு. தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, தான் இதுல இருந்து மீண்டு வரமாட்டோமா அப்படின்னு எவ்வளவு துடிதுடிச்சு போயிருப்பாரு. சோ இப்ப அவங்கள போக சொன்னதுமே அஜித்துக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு புரியாத அவங்க விட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போதே போலீஸ் அஜித்தை தூக்கிட்டு வந்து ஒரு வண்டியில ஏத்திட்டு போறதையும் பார்த்திருக்காங்க. போலீஸ் கூட்டிட்டு வரும் பொழுது சிரமப்பட்டு நடந்து வந்த அஜித்தை திரும்ப போகும் பொழுது தூக்கிட்டு போறதை பார்த்த பொதுமக்களுக்கு ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. இப்ப வீட்டுக்கு போன நவீன் தன்னுடைய அம்மா கிட்ட நடந்ததை சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அங்கதான் தன்னுடைய அண்ணன் அஜித் குமார் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. 2 நாட்களா சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருந்த அஜித் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி இடி போல இறங்குச்சு. சோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்களோ கடைகளை அடைச்சிட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல போலீஸ் அஜித்தை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க அவருடைய உடல்ல உயிர் இல்ல அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்ததா அவருடைய இறந்த உடலை பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகாம மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போனதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருந்தா பொதுமக்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால தூரமா கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அஜித் குமார் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதால வேற வழியே இல்லாம நகை திருட்டு வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையில அஜித் குமாரை விசாரணைக்கு கொண்டு வந்ததாகவும்
விசாரணையின் போது அவர் தப்பிக்க முயற்சி செஞ்சதாகவும், அப்படி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கீழே வலிக்கு விழுந்து அவருக்கு காக்கா வலிப்பு வந்து துடிச்சதாகவும், அப்ப போலீஸ் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வந்ததாகவும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், நகை காணாம போனதா கம்ப்ளைண்ட் வந்தது ஜூன் 27ஆம் தேதி. ஆனா அந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ணது இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் 28ஆம் தேதி ஈவினிங் தான். சோ அந்த ஃபார்மாலிட்டியை முடிச்சிட்டு அடுத்த நாள், அதாவது ஜூன் 29 அன்னைக்கு தான் அப்படி நகை திருட்டு வழக்குல விசாரணைக்கு வந்தவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்பெஷல் டீமை லீட் பண்ண ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சோ இப்ப இந்த விஷயம் மெல்ல மெல்லமா நியூஸ் அண்ட் மீடியா மூலமா பரவ ஆரம்பிக்குது. சோசியல் மீடியால எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சதும் உடனடியா அந்த தனிப்படையில் இருந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தொடர்ந்து மக்களும் எதிர்க்கட்சிகளும் இந்த வழக்குல தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை விட தீவிரமா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பிரான்ச்சும் இந்த வழக்குல தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம விசாரணை பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் எதுக்காக தனிப்படை அமைச்சீங்க? யாரு தனிப்படைய அமைக்க சொன்னது? ஏன் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விசாரிச்சிருக்கீங்க? சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆமா, ஸ்டேஷன்ல தான் வச்சு விசாரிச்சோம், பாருங்க நாங்க ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது அடிக்கவே இல்ல, இதோ சிசிடிவி அப்படின்னு ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மட்டும் வச்சிருக்கீங்க. அப்ப கோவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்க? அதையே சப்மிட் பண்ணல, அதை எங்க கொண்டு போயிருக்கீங்க? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அரசு தரப்புல இதுக்கு சொன்ன பதில்கள் எதுவுமே ஜட்ஜஸ்க்கு திருப்தியா இல்ல. அது மட்டும் இல்ல, அஜித்துடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கின நீதிபதிகள் அதை படிச்சு கோவத்துடைய உச்சிக்கே போக ஆரம்பிச்சாங்க. அஜித்துடைய உடல்ல 44 இடங்கள்ல காயம் இருந்திருக்கு. 2 காதில் இருந்துமே ரத்தம் வந்திருக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமே அவருடைய உடம்புல அடிபடாத இடமே இல்ல, இன்க்ளூடிங் ஹிஸ் பிரைவேட் பார்ட்ஸ். 18க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பலத்த காயங்கள் இருந்திருக்கு. உடல் உள்ளுறுப்புகளும் ரொம்பவே சேதமாகி இருக்கு. அந்த உள்ளுறுப்புகள் இருந்தும் ரத்த கசிவு இருந்திருக்கு. அவருடைய கழுத்து பகுதியில மிக மோசமான முறையில அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே மரணத்தை ஏற்படுத்த போதுமானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படி ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பைப்பே உடைஞ்சிருக்கு அப்படின்னா அவருடைய உடல் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும் அப்படிங்கறத இமேஜின் கூட பண்ண முடியல. ஆல்சோ இன்னர் பார்ட்ஸ் டேமேஜ், கடுமையான மன அழுத்தம், இது எல்லாமே அவருடைய மரணத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இப்ப வந்திருக்கிற ரிப்போர்ட் ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் தான். முழுமையான ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் 1 மாதமோ 2 மாதங்களோ கூட ஆகலாம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அஜித் குமார் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் தெரிய வரும். சோ இத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ஒரு கொலைகாரன் கூட இப்படி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அரசு தரப்பு வக்கீல், இல்ல அஜித் குமாருக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு, அப்படி வலிப்பு வந்து அவர் கீழே படுத்து துடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கை கால்கள் கீழே நிலத்துல உரசி இப்படி காயமாயிருச்சு, அதுதான் இந்த காயம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதை கேட்ட ஜட்ஜஸ் பயங்கரமா கோவமாயிருக்காங்க. சோ அஜித்துடைய இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுமே இந்த கேஸ் கொலை வழக்கா மாற்றப்பட்டிருக்கு. அந்த தனிப்படையில் இருந்த டிரைவரை தவிர மற்ற 5 பேருமே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த முழுமையான ரிப்போர்ட் ஜூலை 8ஆம் தேதி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. சரி, இந்த கொடூரமான கொலை வழக்குல பாதிக்கப்பட்ட அஜித் குமார் குற்றம் செஞ்சதற்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு நகை கார்ல இருந்து காணாம போயிருந்தா நான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா எஸ்டிஐ, கார்ல நகை இருந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு இப்ப திருப்புவனம் போலீஸ் சர்க்கிள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நேத்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா யார் இந்த நிகிதா? எதனால அஜித் குமார் மேல பொய் புகார் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தகவல்களை தேடி பார்க்கும்போது மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற நிகிதா ஒரு 420 அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு ஏன், நிகிதா ஒரு டாக்டரே இல்ல அப்படின்னும், என்கிட்ட பிஎட் படிச்ச பொண்ணு, என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, என்கிட்டயே அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 9 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, திருப்பி கேட்டா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பிரின்சிபல் அழுதுகிட்டே பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல அவர்கிட்ட போன்ல பேசி ஏமாத்தினது யார் தெரியுமா? வீல் சேர்ல போய் அம்மன் கிட்ட அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்த அந்த சிவகாமி தான். இப்படி அவங்க மேல அடுக்கடுக்கான புகார்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. 2011வது வருஷமே அந்த லேடி மேல பல பேருக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாத்திட்டதா மதுரை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யார் தெரியுமா? நிகிதாவுடைய அம்மா சிவகாமி தான். ஒருவேளை அந்த வழக்குல முறையா விசாரிச்சு அந்த லேடியுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைச்சிருந்தா இப்ப ஒரு அப்பாவி ஏழை இளைஞன் அநியாயமா
சீக்கிரமா இறந்து போயிருக்க மாட்டான். அந்த லேடியுடைய முகத்துல துணியை சுத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரியான காட்சிகளை பார்த்தப்ப சரி டாக்டர் ரொம்பவே ஹெல்த் கான்சியஸோட இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த ஃபோர்ஜரி லேடி இது போல இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம், அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் முகத்தை மறைச்சிட்டு பேசி இருந்திருக்கோம் அப்படின்னு இப்பதான் தோணுது அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் அப்படின்னு வெளியான நியூஸ் கூட மீடியாக்கள் தவறா வெளியிட்ட நியூஸா இல்ல இந்த லேடி அப்படி ஒரு ரோலும் கூட பண்ணிருக்கா அப்படின்னு தெரியல. 2011 டெபுட்டி சிஎம் உடைய பிஏவை எனக்கு தெரியும், உங்களுக்கு டீச்சர் வேலை நர்ஸ் வேலையெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேரை ஏமாத்தி வேலையும் வாங்கி தராம வாங்கின பணத்தையும் திருப்பி தராம இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிருக்கா அப்படின்னு புதிய தலைமுறை செய்தியில எஃப்ஐஆர் காப்பியோட ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே போல என்னுடைய நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பதிலா அவங்க ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கிற வேற நகைகளை ஆட்டைய போட்டதாகவும் சொல்லப்படுது. இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் புகார்தாரரான நிகிதா தலைமை செயலக அதிகாரி ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த விசாரணையை தீவிரப்படுத்த சொல்ல அந்த அதிகாரி சிவகங்கை எஸ்பி கிட்ட உத்தரவு போட பதறி போன அந்த எஸ்பி உடனடியா மானாமதுரை டிஎஸ்பிக்கு உத்தரவு போட அவரு எஃப்ஐஆர் போடாமே ஒரு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்ணி இதை விசாரிக்க உத்தரவிடதான் அந்த ஸ்பெஷல் டீமால தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது அப்படின்னு இத விகடன்ல ஒரு நியூஸ் போஸ்டா போட்டிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் பெருசானதுமே அந்த பெண் தலைமறைவாகிட்டதாகவும் சொல்லப்படுது. சரி ஓகே, இந்த விவகாரத்துல அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். இந்த விவகாரம் வெளிவந்த உடனே அந்த தனிப்படையில் இருந்த மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் அப்படிங்கிற 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இப்ப அதுல அந்த டிரைவரை தவிர மத்த 5 பேருமே கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. சிவகங்கையுடைய எஸ்பி ஆஷிஷ் ரிவாத் உடனடியா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல இந்த ஸ்பெஷல் டீம் அனுப்பி வச்ச மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல உயர் பதவியில் இருக்கிற யாராவது காப்பாத்த நினைச்சீங்க அப்படின்னா கோர்ட் கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணிருக்கு. சோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலுமே அவங்க மேல கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கு. முதல்வர் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்தை போன்ல தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதா சொல்லியிருக்காரு. இப்ப கிடைச்ச தகவல் படி அஜித்குமாருடைய தம்பி நவீனுக்கு ஆவின்ல வேலை கொடுத்திருக்கிறதாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேத்து நைட்டு இறந்து போன அந்த சகோதரருடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி 2 லட்சம் ரூபாய் நிவாரணமா கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது இப்ப நான் இந்த வீடியோவை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வழக்குல கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல். ஆக்சுவலா கோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸுமே நாங்க இனிமே மறக்கல அப்படின்னு சொன்ன நீதிபதிகள் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. அதுக்கு பதில் சொன்ன அரசு தரப்பு வக்கீலோ இல்லை யுவரானர், போன ஆட்சியை விட எங்களுடைய ஆட்சியில கஸ்டோடியல் டெத்துடைய ரேட் குறைஞ்சிருக்கு, எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொன்ன நீதிபதிகள் நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் இதை தானே பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டோடியல் டெத் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த 4 வருடங்கள்ல மட்டும் தமிழ்நாட்டுல குறைஞ்சது 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கும் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா அந்த அளவுக்கு மீடியா வெளிச்சத்துக்கு வரல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். பொதுவா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மாவுக்கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வரும்போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்போம். ஏன்னா குற்றவாளிகள் ஏதாவது ஒரு வகையில தண்டிக்கப்பட்டணும் அப்படிங்கிற எண்ணமோ இதை பார்த்து தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பும் தான் அந்த சந்தோஷத்தை தருது. அது மட்டும் இல்ல நம்மளுடைய சேனல்ல போடுற பல வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி கொடூரமான குற்றங்கள்ல ஈடுபட்டவங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் அப்படிங்கிற பல கமெண்ட்ஸை கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க. ஏன் நீங்களே கூட அந்த மாதிரியான கமெண்ட்ஸை போட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது மக்கள் காவல்துறையை பாராட்டி தள்ளிடுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், போலீஸ் சரியான ஆட்களை தான் கைது பண்ணிருப்பாங்க, அவங்கள தான் தண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆனா மக்கள் போலீஸ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் நேத்து நம்ம போட்ட திருப்பூர் பல்லடம் கேஸ்ல பாத்தீங்களா, அங்கேயுமே அதுதான் நடந்திருக்கும். இந்த வழக்குல சப்போஸ் உண்மையிலேயே அஜித்குமார் தான் நகைகளை திருடி இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவர் அனுபவிச்ச சித்திரவதைகள், கொடூரமான வலி, மரண அவஸ்தை, கடைசியா மரணம், இது எல்லாமே அதுக்கான தண்டனையா இருக்க முடியுமா? இத எந்த விதத்திலேயாவது நியாயப்படுத்த முடியுமா? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆந்திரால ஒரு லேடி டாக்டர் டோல்கேட் கிட்ட அவங்களுடைய வண்டியை பார்க் பண்ணிட்டு அவங்களுடைய வண்டி பஞ்சர் அப்படிங்கறதுனால
குடும்பத்தால அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கொடூரமா சீரழிக்கப்பட்ட அந்த கேஸ் ஞாபகம் இருக்கா? அந்த வழக்குல இவங்க 4 பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு கைது செய்யப்பட்டு அவங்க என்கவுண்டர் செய்யப்பட்டாங்களே, அது ஞாபகம் இருக்கா STI? எத்தனை பேர் அந்த 4 பேருடைய அவங்களுடைய மரணத்தை கொண்டாடி இருப்போம். ஏன் நம்ம சேனலையே வாவ் போலீஸ் சூப்பர் அப்படின்னு நானே என்னுடைய வாயாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா அடுத்த சில வருஷங்கள்ல சுட்டு கொல்லப்பட்ட அந்த 4 பேருமே அப்பாவிகள் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்ப என்ன நினைச்சு எனக்கே கேவலமா இருந்துச்சு. சோ இனிமேல் கோர்ட்ல கொடுக்கிற இறுதி தீர்ப்பை மட்டுமே நம்புறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா குற்றமே செய்யாதவங்க கூட அடிக்கிற அடியில சித்திரவதையை தாங்க முடியாம செய்யாத குற்றத்தை ஒத்துக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. விசாரணை படம் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்குமே ஒரு உத்தரவு போயிருக்கு. போலீஸ் யாரையுமே அடிச்சு விசாரிக்காம சயின்டிபிக் முறையில புலன் விசாரணை செய்யணும் அப்படிங்கறத முன்னாள் DIG-யான ரவி அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல எத்தனையோ அமெரிக்கன் கேசஸ் பார்த்திருப்போம். அதுல எல்லாம் நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க, எல்லாமே ஃபாரன்சிக் எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ் தான். ஆனா அதெல்லாம் எப்ப இங்க இந்தியாவுக்கு வருமோ தெரியல. ஆல்சோ இப்ப இந்த வழக்குல கைது நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கு. மதுரை டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி தன்னுடைய விசாரணையை துவக்கி இருக்காரு. நிகிதா கொடுத்தது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு ப்ரூவ் ஆனா அவங்கள தான் இதுல முதல் குற்றவாளியா சேர்க்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையில மத்தவங்க பொய் குற்றச்சாட்டு சொல்லவே பயப்படுற ஒரு நிலைமை வரணும். பணம் பதவியை பார்த்து வளையிற சட்டம் ஏழை எளிய மக்கள் அப்படின்னு வரும்போது இரும்பு மாதிரி கழுத்தை நெரிக்கிற நிலைமை மாறணும். காவல்துறைக்கு ஆள் எடுக்கும் போது படிப்பு உடல் தகுதியை மட்டும் பார்க்காம டைரக்டரையும் பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி தேர்வு முறையில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதும் என்னுடைய கருத்தா இருக்கு. இந்த நேரத்துல காவல்துறையிலையும் பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது இனிமேல் விசாரணை கைதிகளை இரவு 7 மணிக்கு மேல லாக்அப்ல வைக்க கூடாது. இரவு நேரத்துல யாரையுமே கைது பண்ணக்கூடாது. பெண்கள் சிறுவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, விசாரணைக்கு ஒருத்தரை அழைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முறையா நோட்டீஸ் அனுப்பணும். யாரையுமே அடிக்க கூடாது அப்படின்னு இப்படி பல உத்தரவுகள் இப்ப பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுவே கடைசியா நடந்த கஸ்டோடியல் டெத்தா இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையை இங்க பதிவு பண்ணிட்டு அநியாயமா இறந்து போன அஜித்குமாருக்கு என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய SDI சார்பாகவும் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த வீடியோவை இங்கே நிறைவு செய்ய விரும்புறேன். மை டியர் SDI ஹெஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.